ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நல்லா இருக்கணும், அதுதான் என்னோடய ஆசையும் கூட. மக்களே, இன்றைக்கி உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிற டாபிக் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். முக்கியமாக பேச்சுலர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம எல்லோரும் லைஃப்பில் ஒரு முறையாவது ஆப்பிள் சாப்பிட்ருப்போம். ஆப்பிள் சாப்பிடாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ யாராவது யோசிச்சிருக்கீங்களா, ஏன் ஆப்பிள் கட் பண்ணதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகுது, ஏன் அந்த ப்ரௌன் கலர் மாறுதுன்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு ஆப்பிளை கட் பண்ணாத வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லைங்க. ஆனால் கட் பண்ணிட்டா வர பிரச்சனை அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது. அந்த ஒரு ப்ரௌன் கலர் மாறுது இல்லையா, அப்படி மாறுது. அது எதுக்காக மாறுது, ஏன் அப்படி மாறுது, அப்படி கலர் சேஞ்ச் ஆன அந்த ஆப்பிளை நம்ம சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாதா, சாப்பிட்டா நல்லதா கெட்டதா, இப்படி இதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிம் போகிறவங்க, ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, டயட் மெயின்டைன் பண்ணுறவங்க, இப்படி எல்லாரும் ஆப்பிளை கண்டிப்பாக சாப்பிட்ருப்பாங்க. அப்புறம் ஸ்கூல் போகிற குழந்தைங்களாகட்டும், இல்லை வீட்டில் இருக்கிற குழந்தைங்களாகட்டும், அவங்களோட அம்மா ஆப்பிளை ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக நினச்சி கொடுத்து நம்ம பார்த்துருப்போம். ஏன் லஞ்சுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்ருப்போம், நம்மளும் சாப்பிட்ருப்போம், நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்ருப்போம். இப்படி எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு முறை ஆப்பிள் சாப்பிட்ருப்போம். அப்போ எல்லாம் அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன் கலர் சேஞ்ச் ஆகுது நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் அதை நம்ம தெரிஞ்சுக்க நினச்சிருக்க மாட்டோம். அப்படி நினச்சிருந்தீங்களா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். அது ஏன் அப்படி கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்பிளை கட் பண்ணதுக்கப்புறம் அந்த கட் பண்ண ஆப்பிள் மேலே என்சைம் ப்ரௌனிஸ் அப்படின்ற ஒரு பயோ கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்பிளை கட் பண்ணும்போது அதோடு சேர்ந்து அதோட செல்களும் கட் ஆகும். அப்படி கட் ஆன அந்த செல்கள் பாலிஃபினால் ஆக்சிடேஸ் அப்படின்ற ஒரு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படி ப்ரொடியூஸ் ஆன அந்த என்சைம் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, காற்றுல இருக்க ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி ஃபீனாலிக் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் உருவாக ட்ரிகர் பண்ணுது. ட்ரிகர் மீன்ஸ் தூண்டுது. அப்போது மெலனின் அப்படின்ற ஒரு என்சைமை ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த மெலனின் தான் கட் பண்ணதுக்கப்புறம் ஆப்பிள் கருப்பாக முக்கிய காரணமாக இருக்குது. பார்த்தீங்களா மக்களே, ஒரு ஆப்பிளை கட் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ஆனால் இந்த விஷயம் எதுவுமே நமக்கு தெரியுதில்லை. பார்த்தீங்களா? சரி வாங்க, அப்படி கலர் சேஞ்ச் ஆன ஆப்பிள் நம்ம சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாதா, நல்லதா கெட்டதா சொல்கிறேன் வாங்க. அதுக்கு முன்னாடி அப்படி நம்ம கட் பண்ண அந்த ஆப்பிளை கலர் சேஞ்ச் ஆகிடாம பண்ணிட்டா அப்படி பண்ண முடியுமா? அதுக்கு வழி இருக்கா? வழி இருக்குது. ஒரு வழி இல்லைங்க, மொத்தம் 3 வழி இருக்குது. அது என்னென்னு 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக சொல்கிறேன் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை யூடியூப் அல்காரிதம் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம கட் பண்ணி வச்சுக்க அந்த ஆப்பிள் மேலே சிட்ரஸ் அமிலத்தை மிக்ஸ் பண்ணாலே போதும், ஆப்பிள் கலர் சேஞ்ச் ஸ்டாப் ஆகிடும். என்னப்பா அமிலம்லாம் ஏதோ ஒன்று சொல்கிறேன், அதை சாப்பிட்டு நம்ம செத்துட மாட்டோமா அப்படிலாம் கேட்காதீங்க. சிட்ரஸ் அமிலாம் வேறு ஒன்றும் இல்லைங்க, லெமன் இருக்கு இல்லையா, அதுதான். அந்த லெமன் ஜூஸை நம்ம விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாலே போதும், அந்த ஆப்பிள் கலர் சேஞ்ச் ஆகிட்டு ஸ்டாப் ஆகிடும். எதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு லெமனை எடுத்து அதை கட் பண்ணி அந்த ஜூஸை விட்டு மிக்ஸ் பண்ணி இவ்வளோ பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பிள் எடுத்து அதை கட் பண்ணி முழுசாக சாப்பிட்டு போகலாமே. சாப்பிட்டு போகலாம் தான், ஆனால் நம்ம யாரும் அதை பண்ண மாட்டோமே. அது இல்லாமல் ஜூஸ் கடையில் ஆப்பிள் பண்ண முடியாது இல்லையா. ஒரு ஆப்பிள் எடுத்தால் அதை கட் பண்ணி ஒன்றும் பண்ண முடியுங்களா, அவங்க ஆல்ரெடி கட் பண்ணி வச்சு அதை எடுத்து ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க. சில கடைகள் அதுமாதிரி பண்ணுவாங்க. இப்போது செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது முன்னாடி சொன்னதை விட ரொம்ப சிம்பிள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்டு மிச்சம் வச்சுருக்க அந்த ஆப்பிள் எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்டது மிச்சம் இருக்குது அந்த ஆப்பிள் இருக்கு இல்லையா, அந்த ஆப்பிளை அந்த தண்ணியில் கொட்டுங்க. தண்ணியில் கொட்டினதுக்கப்புறம் அப்படியே மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சுதுங்க. அப்படி மூடி வச்சிங்கனாவே அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். தேர்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது முன்ன சொன்னதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான், கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட். முன்னாடி என்ன சொன்னேன், ஒரு பவுலில் தண்ணி எடுத்து சொன்னேன். அந்த தண்ணியில் நீங்கள் சாப்பிட்டு வச்சுருக்க மிச்சம் வச்சுருக்க அந்த ஆப்பிளில் கொட்டு சொன்னேன் கரெக்டாக. இப்போ அதை தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் வித்தியாசம் இருப்பதாக இருந்து அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பவுலில் தண்ணி எடுத்து சொன்னேன் இல்லையா, அந்த பவுலில் எவ்வளோ தண்ணி எடுக்கிறீங்களோ அந்த தண்ணிக்கு தேவையான சால்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி கரைக்கோங்க. அந்த சால்ட்டு கரைக்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட்டு கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ட மிச்சம் இருக்கு இல்லையா, அந்த ஆப்பிளை போட்டு அதை மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சுருங்க.
உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து அதை வாஷ் பண்ணி சாப்பிடுங்க. அப்படியே சாப்பிடாதீங்க, ஏன்னா அப்படியே சாப்பிட்டா சால்ட்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் அந்த ஆப்பிளோட கலர் சேஞ்சதை நம்ம ஸ்டாப் பண்ணலாம். என்னப்பா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம அழகாக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கரெக்டு தாங்க. ஃப்ரிட்ஜ் இருக்கவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஆனால் ஃப்ரிட்ஜ் இல்லாத வீட்டில் அவங்க எங்கே வைப்பாங்க? முக்கியமாக பேச்சுலர்ஸ் பசங்க ரூமில் ஃப்ரிட்ஜ் எவ்வளோ இருக்காது. ஸோ பேச்சுலர்ஸ் பசங்க இந்த மாதிரி பண்ணலாம். இப்படி இந்த விஷயங்கள்லாம் பண்ணதுனால ஒரு ஆப்பிள் அந்த கலர் சேஞ்சை நம்ம ஸ்டாப் பண்ணலாம். சரி, விஷயத்துக்கு வாப்பா, இப்படி பேசிதான் என்ன அர்த்தம், விஷயத்துக்கு எப்போ தான் வரும் அப்படின்னு கேட்குறீங்க. இதை வந்துட்டேன். அப்படி கலர் சேஞ்சான அந்த ஆப்பிளை சாப்பிட்லாமா சாப்பிடுவதான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சாப்பிட்லாம். அதனால் உடம்புக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராது. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நாம் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.